பீன்ஸும் கேரட்டும் வச்சு பொரியல் பார்க்கலாமா? தேங்காய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் தேங்காய் வறுத்துருக்காது. வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தல் பொடியும், கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க. பீன்ஸும் கேரட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். தண்ணி நிறைய வச்சிடாதீங்க, வச்சு வடிகட்டிடாதீங்க, அது சத்து அவ்வளோ போயிடும். கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை அவிச்சு எடுத்துருங்க. அப்புறம் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு கடுகு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பொரிஞ்சதும் இந்த நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பீன்ஸு கேரட்டையும் அது கூட தட்டிடுங்க. தட்டிட்டு இந்த மிக்சியில் நான் அரைச்சி வச்சுருக்கேங்களா, திருன்னு அரைச்சி வச்சுருப்பேன், அதையும் அது கூட போட்டு நல்லா லைட்டாக கிண்டி எடுத்துருங்க. ஏற்கனவே வறுத்த தேங்காய் தான், ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை போட்டு லைட்டாக ஒரு கிண்டி வச்சு லைட்டாக மேலே கருவேப்பிலையும் போட்டு வச்சுட்டிங்கன்னா பீன்ஸு கேரட்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், see you.